மகிழ் டீம்லேருந்து இந்த மாதிரி ஆக்டர் பேசுகிறோம்மா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னா 21 டேஸ் சேலஞ்சில் டே 4ஓட 3rd செஷன் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா நம்ம நிறைய டெய்லியும் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம ரீசார்ஜ் பிஸ்னஸ் பார்த்தோம், செகண்ட் நாள் நைட்டி பிஸ்னஸ் பார்த்தோம். நேற்று காம்போ ஆஃபரில் இதெல்லாம் போட்டு கிட்ஸோட ட்ரெஸ்ஸும் லெஹங்கா ஷால்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அட் த சேம் டைம் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதிகமான ரெவன்யூ கொடுக்கக்கூட ஒரு விஷயம் தான். ஸோ மினிமம் ஒரு டாஸ்க்கை நீங்கள் எடுத்து முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 10,000 வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ 10,000 கிடைக்குமா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இட்ஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா. அப்படிங்கிறப்போ சில விஷயங்களை நல்லா கவனித்து பண்ணணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதில் நான் ட்ரைனிங்கில் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாவில் அதிகமாக உங்களுக்கு லாபம் வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட், அதாவது ஆக்சுவலாக பல்காக நிறைய பொருட்களை வாங்கி நிறைய பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னா கம்மி ரேட்டில் நம்ம கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட நம்ம பிரித்து வைக்கலாம். அப்போ எப்போவுமே நம்ம ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு விஷயம் என்னென்னா மெயினாக ஹோல்சேல் ரேட்டில் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சி ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கி அதை அதிகமான குவான்டிட்டியில் வாங்குறோன்னா இன்னும் அமௌண்ட் குறைப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மார்ஜின் வச்சு நம்ம விற்கும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, என்ன பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நோட்டு பேப்பர் பெண்ணோட ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ கல்யாண ஆஃபர்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர் இருக்கும், கல்யாண காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்லேயே இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இந்த பொருள் இருக்குது அந்த பொருளுக்கு இத்தனை பொருள் சேர்த்து 40 ரூபா 50 ரூபா 25,000 30,000 சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஒரு பல்க் ஆஃப் ப்ராடக்ட்டை வந்து 30,000 40,000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கன்னா மினிமம் 30,000 இருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்ணி நிறைய யூடியூப்பில் கிடைக்கும். யூடியூபாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம மகிழ் டீமோட பண்டமாற்ற நிறுவனத்தில் ஒரு டைப் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பண்ணாலும் சரி, நீங்கள் ஓனாக பண்ணணும்னு நினச்சாலும் சரி, உட்காந்து சர்வை பண்ணணும். நம்ம சும்மா பார்த்துட்டு அப்படியே பண்ணக்கூடாது. ஓகே, இவங்க நல்லா பேசுகிறாங்க, இந்த யூடியூப் நல்லா பேசுகிறாங்க, இவங்க பண்ணுறாங்க, அப்படி நல்லா பேசுகிறாங்கன்றத விட பொருளோட குவான்டிட்டி பார்க்கணும், குவாலிட்டி பார்க்கணும். குவான்டிட்டியும் குவாலிட்டியும் இதில் நீங்கள் பார்க்கணும். ஒரு எத்தனை பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 பொருட்கள் வந்து 80,000 சொல்கிறாங்க, இல்லை 60,000 சொல்கிறாங்கன்னா நம்ம அவ்வளோ என்ன இன்வெஸ்ட் பண்ணிமா அப்படி யோசிக்காமல் அந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க டோர் டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்குகிறோம், எவ்வளோ வாங்குறோங்கிறது குவான்டிட்டியை பொறுத்து. அப்படிங்கிறப்போ ஒரு குவான்டிட்டி அதிகமாக போகும்போது ஷிப்பிங் அவங்களே பார்த்துப்பாங்க. அப்போது அந்த பொருட்கள்லாம் நம்ம வீட்டு வாசலே வந்து இறங்கிடும். நம்ம என்ன பண்ணலாம், நியர்பையில் உள்ளவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணலாம், அதை சேல் பண்ணலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், எந்த இடத்துல 2-3 இடத்துல நீங்கள் கொட்டேஷன் வாங்கணும். ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி நாங்கள் எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கும்போது ஒரு 4-5 பேர்ட்ட நீங்கள் கொட்டேஷன் வாங்கணும். ஒருத்தர் கூட கிடையாது, ஒரு 4-5 பேர்ட்ட வாங்கிட்டு எது பெஸ்ட்டு, எத்தனை பொருட்கள் இருக்குது, இத்தனை பொருட்கள் நம்ம வந்து அதோட எம்ஆர்பி என்ன அப்படிங்கிறது மீஷோலையோ இல்லைனா நீங்கள் அமேசானில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க அதே பொருட்களோட ப்ரைஸ் என்னங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போது அவங்க கொடுக்குற ரேட்டு 55,000 கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம சேல் பண்ணால் எம்ஆர்பி ரேட்டில் நம்ம சேல் பண்ணுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 75,000 நமக்கு கிடைக்கும். 55,000 இருக்குன்னா 25,000 உங்களுக்கு 20,000 லாபம் கிடைக்கும். அப்படி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பொருள் மேலேயும் ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சா கூட ஒரு 20 பொருள் இருக்கா, 20,000 நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ என்ன பண்ணால் அந்த 20,000 லாபம் கிடைக்கணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம பக்கத்தில் உள்ளவங்க ஃபுல் பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பாதி உங்களோட பணமாக இருக்கணும், பாதி அவங்ககிட்ட. இப்போ ஒரு பொருளோட ரேட் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டிருக்கல 8,000 போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிறீங்களா, சோஃபா வைக்கிறீங்கன்னா ஒரு 5,000 8,000 போட்டிருக்க எம்ஆர்பி ரேட் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 8,000 போட்டிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பொருளை கொடுக்கும்போது 4,000 இல்லை 5,000 வாங்கிடணும். மீதி 3,000 என்ன பண்ணணும்னா நீங்கள் வாரம் எனக்கு 100 ரூபாய் 200 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். அப்போ வாரம் 200 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மொத்தம் 10 பொருள் விற்றுருக்கீங்க. தோராயமாக நான் சொல்ல குறைஞ்சபட்சம் 10 மினிமம் காம்போ ஆஃபரில் 25-30 பொருள் இருக்குது. ஸோ ஓகே, 30 பொருள் எடுத்துக்கலாம். அப்போ 30 பொருள் நீங்கள் வாங்குறீங்க. இப்போ நீங்கள் 30 பொருளுமே என்ன பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு செட்டாக 20 பேர் உங்கள்கிட்ட பொருள் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பொருளாக இருந்தால் ஒரு 10 பொருள் சேர்த்து ஒருத்தர் விற்றுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைனிங் டேபிள் செட்டில் உள்ள டேபிள் டம்ளர் அதான் சேர்த்து ஒன்றா வாங்கினா ஒருத்தர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 கஸ்டமர் உங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவங்க எல்லாருமே ஒரு அமௌண்ட் அந்த பொருளோட ப்ரைஸில் பாதி பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. பாதி பணம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 lakh குவான்டிட்டிக்கு அமௌண்ட் இருக்கும். அதில் 50% 50,000 கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பொருளை நம்ம வாங்கியிருக்கலாம். இல்லையா, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சா நம்ம கை காசு போட்டு வாங்கிக்கலாம். இவங்க எல்லாக்கிட்டையும் வாங்கினது 50% அமௌண்ட்லேருந்தே பொருளை வாங்கிட முடியும், ஃபஸ்ட்டு விஷயம். தென் ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்க இதுக்கப்புறம் கொடுக்க போகிறது அவங்களோட லாபம். அப்படிங்கிறப்போ அவங்க வாரம் கொடுக்குறாங்கன்னா 20 பேருமே வாரம் 100 ரூபான்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோடா. வாரம் 2,000 வரப்போதுடாமா. அப்போ அந்த பணத்தை அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக 3 மாதத்துக்கு வாரம் 2,000 வந்துக்கிட்டே இருக்க போகுது. பல்காக வந்தாலும் சந்தோஷம் தான். பல்காக வரணும் வாரம் 2,000 வந்தால் இந்த ஒரு கடனை பார்ப்பீங்க, அந்த ஒரு லோன் எடுத்துவீங்க, இப்படி எட்டுவீங்கல்ல. அப்போ என்ன ஆகுனா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயத்தில் நான் இது மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கி சேல் பண்ணுற விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ நம்ம மட்டுமே இதே மாதிரி நம்ம பாலாஜி ஏஜென்சிஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக 1,500 ருபீஸ்க்கு வாங்கி ஆட்டோமேட்டிக்காக 8,000 ரூபாய் 10,000 விற்றதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணுவீங்கன்னா ரெஃபரல் பேசிஸில் நான் ஒர்க் பண்ணி நான் ப்ராடக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சினா கூட நீங்கள் அதுக்கான ஆப்ஷனும் சொல்லுங்கள். 2 பேர் ரெஃபர் பண்ணால் அதுக்கான குவான்டிட்டி கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். அந்த பொருட்களை
மினிமம் 1500 2000 ருபீஸ்க்கு வாங்கி நீங்கள் தாராளமாக 10,000 வரைக்கும் சேல் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ எந்த அளவு உங்களுக்கு மல்டிப்ளாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபர்னிச்சர் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மகவித் டீமோட பண்டமாற்ற முடிய வணிகம் டீம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். June 4 அன்றைக்கி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீமில் 100 டேஸ்க்குள்ளே 1 lakh சம்பாதிக்கிறதுக்கான சேலஞ்ச் ட்ரைனிங் நடக்க போது. அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வருமானம் வேணும்னா அதுக்கு உங்களோட உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் எது உங்களுக்கு பொருத்தமானதுன்னு தேர்வு செய்கிற ஒரு எண்ணம். அந்த தேர்வு செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குது. 21 டேஸ் சேலஞ்சில் 4 சேலஞ்ச் சொல்லியாச்சு. இன்னும் ரிமைனிங் சேலஞ்சஸ் ஆன் த வே. ஸோ இந்த 21 நாள் முடியும் போது உங்களுக்கான ஒரு தொழில் பண்ணுறதுக்கான விஷயம் எவ்வளோ வருமானம் பார்ட் டைம் ஜாப்ஸில் ஆன்லைனில் வீட்டில் இந்த மாதிரி சம்பாதிக்கலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ மகவித் டீம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் மேம்.